Now you're watching New Indian TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வருகிறேன். இன்றைக்கான தினவசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கான தினவசனத்திலே ஆண்டவர் மிக குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் எங்கு சென்றாலும் உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் நீதியோடு நாம் செயல்பட வேண்டும். நாம் யாரிடம் பழகினாலும் அதிலே எந்த ஒரு கரைப்பட்ட ஒரு குணமாக இல்லாமல் உன்னதமாகவே இருக்க வேண்டும் என்ற நன்மையான சிந்தனைகளை எப்போதும் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நாம் அநேகமாக எத்தனையோ இடங்களிலே பல நபர்களோடு பழகுகிறோம். ஆனால் அவர்களுடைய சுபாவத்தை நாம் பிரதிபலிக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள வார்த்தையில சொல்லப்பட்டது போல நாம் பிரதிபலிக்கிறோம். இதை இந்த அதிகாரத்தில் பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதனுடைய மறைப்பொருளானது பவுல் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்றார். ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அன்றாட வாழ்விலே இருந்தாலும் சரி, பவுலுடைய ஆலோசனைப்படி நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நாமும் உண்மை தன்மையோடு வரணும். ஏனென்றால் பொய் என்பது, பொய்க்கு தகப்பனாக இருப்பது சாத்தான். அந்த சுபாவத்தை நாம் பிரதிபலித்தால் நாம் சாத்தானை தான் பிரதிபலிப்போம். ஆண்டவர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று பல நபர்களை பயன்படுத்தி சொல்வோம். இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் சில நபர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஏன் இந்த ஊழியத்தின் மூலியமாக, இந்த காணொளி தொகுப்புக்காக என்னை பயன்படுத்தி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது போலதான் பவுல் பல பேருக்கு ஆலோசனை கூறினார். இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை தான் நாமும் விரும்புவோம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையை நாம் தியானிக்க வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாம் புண்ணியமாக எதை நாம் கருதுவோம்? மற்றவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வோம் ஆனால் அது புண்ணியமாக. புகழ் எது? நமக்கு புகழ் சேர்ப்பதற்கல்ல, நம்மை படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புகழை, அவருடைய மகிமைக்காக அவரை புகழும் விதமாக நம் வாழ்வில் ஒரு செயல் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனத்தை இந்த தினவசனம் மூலமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஜெபிப்போம். சோதனத்தாவை துதிக்கிறோம். நீங்கள் அன்பு நேசரே, அப்பா, அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உண்மையை உள்ளவைகளையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கிருபை செய்யுமானவர். அப்பா, எங்கள் அன்பு சகோதரர்களுக்கு நான் ஜெபிக்கின்ற அவர்கள் இந்த ஜீவநல வார்த்தையை இன்றைக்கு இந்த தினவசம் மூலியமாக அநேகமாக தியானித்து அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்தம் நான் ஜெபிக்கின்றேன். இந்த ஓய்வு நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உமக்கான நாளாக நாங்கள் வைத்திருக்கிறோமானவர்கள். இந்த நாளிலே கூட இந்த தினவசனத்தை எங்களுக்கு சிந்திக்க ஒரு வாய்ப்பு அளித்ததுக்காக நன்றி தகவல் சோதனை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Indian TV.